ஏன்னா, இது உங்க பிரச்சனை மட்டும் நீங்க பேச போறதில்ல. உங்கள மாரி பல பேரோட பிரச்சனைகள நாளைக்கு கேட்க போறீங்க. அப்ப நாளைக்கே உங்களுக்கு நெறைய தெளிவுகள் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு வியாபாரத்தோட தவறுகள் என்னங்கிறத, இன்னைக்கு ஏற்கனவே ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா? அவர் கேட்டுருவாரு. அப்ப நாளைக்கு நீங்க அந்த தவற பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த தவறு ஏற்படும்போது எப்படி சொல்யூஷன் கிரியேட் பண்ணணுங்கிறத புரிஞ்சு உட்கார்ந்திருப்பீங்க. அந்த மாரி இருக்கும் செஷன். புரியுதுங்களா? ஸோ, அதுல 100% கேரண்டி நான் குடுக்க முடியும். மிஸ்டேக்ஸ நெறைய நோட்டிஃபை பண்ண போறோம். பிட்ஃபால்ஸ நெறைய ஐடென்டிஃபை பண்ண போறோம். கிரவுண்ட் ரியாலிட்டிய நெறைய காட்ட போறோம் லைவ்லியா. நெறைய சீக்ரெட் சினாரியோஸ ஃபுல்லா அங்க உடைச்சு விட போறோம். குறிப்பா மித் அண்ட் அவேர்னஸ் அதிகமா கிரியேட் பண்ண போறோம். புரியுதுங்களா? நெறைய கட்டுக்கதைகள், ஆசை வார்த்தைகள், சீக்கிரம் பண்ணலாம், ஷார்ட்கட்டா பண்ணலாம், டேட்டாபேஸ் வாங்கி பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல வெறும் 10 நிமிஷம் வேல பார்த்தா போதும் பண்ணலாம். உங்க இடத்துக்கே வந்து 2 நிமிஷத்துல நமக்கு சொல்லி தந்தா பண்ணிறலாம். இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நாளைக்கு முடிச்சு போட்டு ஓரமா வைக்க போறோம். வச்சுட்டு, நீங்க எப்படி இருக்கணும்? என்ன செயல்பாட்டோட இருக்கணும்? என்ன மனநிலையோட இருக்கணும்? எவ்வளோ பொறுமையா இருக்கணும்? எவ்வளோ தெளிவு நேர்த்தியா இருக்கணும்? இந்த வியாபாரத்துக்கு வரும்போது, வீட்ல முதல்ல என்ன பேசிட்டு இருக்கணும்? ஃபிரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு வரணும்? ரிலேட்டிவ்ஸ்ட்ட என்ன பேசிட்டு வரணும்? உங்கள சுத்தி உள்ள சமூகத்துக்கு நீங்க எப்படி தயாராகி வெளிய வரணுங்கிறத பத்தி நெறைய விஷயம் இருக்க போகுது. புரியுதுங்களா? அதனால ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும் நாளைக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.